திராவிடர் தொடர் என்ற இன்றைக்கு மகளிர் அணி தொண்டர் அணிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்க வருகை தந்திருக்கும் எனக்கு முன்னால் வரவேற்புரையாற்றிய மதிப்புக்குரிய காட்டுவது போல் நாடாளுமன்றத்தில் சிங்கப்பெண்ணாக நம்முடைய அனைவரின் குரலாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி அண்ணா கனிமொழி கருணாநிதி அவர்களை எதிர்த்து நிற்பவர்கள் எவராக இருந்தாலும் தந்தை பெரியார் அவர்களின் பேச்சால் எதிர்கொள்ள இருக்கும் பொதுச் செயலாளர் திராவிட கழகத்தின் அன்பிற்குரிய சகோதரி மதிவதனி அவர்களே, கிழக்கு மாவட்டத்தில் மகளிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நிகழ்ச்சியில் தலைமையேற்றிருக்கும் அன்பிற்குரிய சகோதரி சுதா தீனதயாளன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் விரிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெற்றி அழகன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மண்டல குழு தலைவர் அன்பிற்கினிய சரிதா கணேஷ் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் பூபி ஜெயின் அவர்களே, அண்ணன் லதா வாசு அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் அனைத்து மகளிர் அணிகளுக்கும் தொண்டர் அணிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு பெண்களுக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு பெண்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வந்து இன்றைக்கு இவ்வளோ பேர் மகளிர் கூடியிருக்கோம் அப்படின்னா நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா நம்ம வந்து கொடுத்த உரிமை. பெண்களுக்காக போராடியது திராவிட கழகம். இன்றைக்கு பெண்கள் பல துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்முடைய பவள விழா கழகம் கொண்டாடி வருகிறது. பவள விழாவை முன்னிட்டு பெறப்பட்ட நிகழ்ச்சியை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் நம்ம அங்கீகரிக்கும் விதமாக இன்றைக்கு இந்த திட்டங்களை நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார்கள். இது நலத்திட்ட உதவி அப்படின்னு அழைப்பதற்கு பதிலாக கழகத்திற்காக ஒவ்வொரு மகளிரும் ஆற்றக்கூடிய பணிகளை முன்னெடுத்து ஒவ்வொருவரையும் அங்கீகரித்து இன்றைக்கு பரிசுகள் வழங்கும் விழாவாக தான் நாம் அனைவருமே பார்க்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பெண்கள் அனைவருமே சுதந்திரமாக செயல்படுகிற அரசு எந்த துறையில் தாங்கள் பணியாற்ற வேண்டும் என்பதை முன்னெடுத்து அந்த துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் என்றால் இது அனைத்துக்குமே நம்முடைய திராவிட கழகமே காரணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.